أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே நேயர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்தம் நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் மற்றும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், நோன்பிலே நாங்கள் செய்வது மிகவும் சிறந்தது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், விடுவது விரும்பத்தக்கது செய்வது வெறுக்கத்தக்கது என்ற அடிப்படையில் உள்ள காரியங்கள் போன்ற விடயங்களைத்தான் இன்றைய வகுப்பிலே நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே முதலாவது தலைப்பு ரமதானிலே நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டவர்கள் யார் என்பது. முதலாவது சாரார் நோய் மற்றும் முதுமை காரணமாக நோன்பை நோட்க முடியாத நிலையில் உள்ளவர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா 184வது வசனத்திலே, உங்களில் யார் நோயாளிகளாக இருக்கிறீர்களோ மற்றும் பிரயாணத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் நோன்பை விட்டு வேறு நாட்களிலே அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறான். சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நோயாளிகளை பொறுத்தவரை இரண்டு வகையினராக இருக்கிறார்கள். ஒன்று நீங்கும் என்ற அடிப்படையில் இருக்கின்ற நோய்கள், லேசாகக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய நோய்கள். இரண்டாவது நீங்காத நோய்கள், குணமாகாது என்ற அடிப்படையிலே இருக்கக்கூடிய நோய்கள். குணமாகாத அடிப்படையில் இருக்கக்கூடிய நோயாளிகளும் முதுமையின் காரணமாக நோன்பை பிடிக்க முடியாத நிலையில் உள்ளவர்களும் நோன்புக்கு பதிலாக அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 1 கிலோ 125 கிராம் அளவு பிரதானமாக நாங்கள் உட்கொள்ளக்கூடிய தானியத்தை நோன்புக்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வழங்க வேண்டும். குணமாகும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு நோன்பு நோட்பது சிரமமாக இருந்தால் நோன்பை அவர்கள் விட முடியும். அதற்கு பதிலாக குறித்த நாட்களை கணக்கிட்டு வேறு நாட்களிலே அவர்கள் நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். நோயாளி நோன்பு நோட்க முடியுமா என்றால் அவர் நோன்பு நோட்க முடியும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நோன்பு நோட்பது கஷ்டமாக இருந்தால் அவர் அந்த நோன்பை விடுவதற்கு அவருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு நோட்க முடியாத முதியவர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 7 வீதம் உணவளிக்க வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயது முதிர்ந்ததற்கு பிறகு 1 வருடம் அல்லது 2 வருடம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 7 வீதம் நோன்பு மாதத்திலே உணவளிப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், முதிய வயதை அடைந்திருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் நோன்பு நோட்க அவர்களால் சக்தி இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் நோன்புக்கு பதிலாக அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் நோயாளிகளும் முதியவர்களும் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சாரார் பிரயாணிகள். நோன்பினுடைய பகல் பொழுதிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். நான் மேலே ஓதிய வசனத்திலே அல்லாஹு தஆலா
பிரயாணிகளுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறான். பிரயாணிகள் நோன்பு நோட்கலாமா என்றால் நோட்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிரயாணத்தில் நோன்பு நோட்பது தொடர்பாக கேட்கப்பட்ட போது இன் ஷிஅத ஃபஷும், இன் ஷிஅத ஃபசும், நீ நாடினால் நோன்பு வை, வயின் ஷிஅத ஃபஅஃப்திர், நீ விரும்பினால் நோன்பை விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பிரயாணிகளை பொறுத்தவரை அவர்கள் நோன்பை விடுவதற்கும் நோன்பை நோற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய பகல் பொழுதிலே மக்காவுக்கான பயணத்தை மேற்கொண்டார்கள். கதீத் என்கிற இடத்தை அடைந்த போது அவர்கள் நோன்பை திறந்தார்கள், மக்களும் நோன்பை திறந்து விட்டார்கள். எனவே பிரயாணி நோன்புடன் பயணத்தை ஆரம்பித்து நோன்பை தொடர்வது அவருக்கு சிரமமாக இருக்குமாக இருந்தால் இடைநடுவிலே நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் பிரயாணம் செய்கிற நேரம் எந்த அளவு தூரம் சென்றால் தொழுகையை சுருக்கி தொழ முடியுமோ அந்த அளவு தூரம் சென்றால் நோன்பை நாங்கள் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ரமதானினுடைய பகல் பொழுதுகளிலே ஆகுமான பிரயாணத்தை நாங்கள் மேற்கொண்டால்தான் நோன்பை விட முடியும். ஹராமான தடை செய்யப்பட்ட பயணங்களுக்கு நோன்பை விடுவதற்கான சலுகை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரயாணி கஷ்டம் இல்லை என்று சொன்னால் நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். கஷ்டமாக இருந்தால் நோன்பை விட்டுவிட்டு அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கிய சலுகையை பயன்படுத்தி கொள்வதுதான் மிக சிறந்ததாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே நோன்பை நோற்றிருக்கின்ற ஒரு பிரயாணி தொடர்பாக சொல்லப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸ மினல் பிர்ரி ஸியாமு ஃபிஸ் ஸஃபர், பயணத்திலே பிரயாணத்திலே நோன்பிருப்பது நன்மையான காரியம் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்ட மூன்றாவது சாரார் ஹைலு மற்றும் நிஃபாசுடைய இரத்தப்போக்கு நிலையில் உள்ள பெண்கள். இந்த பெண்களை பொறுத்தவரை அவர்கள் ரமலானினுடைய பகல் பொழுதுகளிலே ரமலான் காலங்களிலே நோன்பை விடுவது அவர்களுக்கு கடமையாகும். நோன்பு நோட்பது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே இது தொடர்பாக குறிப்பிடுகிறார்கள். அதே நேரம் குறித்த காலப்பகுதியை அவர்கள் சரியாக கணக்கிட்டு ஹைலு நிஃபாஸ் காலம் நிறைவுற்றதும் அந்த நோன்பை மீண்டும் அவர்கள் நோட்க வேண்டும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பை மீண்டும் நாங்கள் நோட்குமாறும் தொழுகையை நாங்கள் மீண்டும் தொழ வேண்டியதில்லை என்றும் ஏவப்பட்டோம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே ஹைது நிஃபாசு காலங்களிலே பெண்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அதை பிறகு அவர்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். வேறு நாட்களிலே கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையை அவர்கள் திரும்ப தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான்காவது சாரார் கர்ப்பிணி தாய்மார் மற்றும் பாலூட்டக்கூடிய நிலையில் உள்ள தாய்மார். இவர்களை பொறுத்தவரை அவர்கள் நோன்பு நோட்பதனால் தனக்கோ தன்னுடைய பிள்ளைக்கோ ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் அவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் பிறகு இந்த காலங்கள் நிறைவடைந்த பிறகு அவர்கள் திரும்ப அந்த நோன்பை கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஒரு செய்தியிலே ஒரு பெண், பாலூட்டக்கூடிய பெண் அல்லது கர்ப்பிணி தாய் தன்னுடைய பிள்ளைக்கு அல்லது தனக்கு நோன்பினால் ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் அவள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழை வீதம் உணவளிக்க முடியும், நோன்பை அதற்கு பதிலாக விட முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த தலைப்பிலே வரக்கூடிய இரண்டாவது அலகு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலே முதன்மையானது
வேண்டுமென்று நாங்கள் உண்ணுவது, அது போன்று பருகுவது. அல்லாஹு தஆலா நோன்பினுடைய கடமைகள் தொடர்பாக நமக்கு சொல்லும்போது சூரத்துல் பக்ராவின் 187வது வசனத்திலே ஃபஜ்ருடைய உதயத்தில் இருந்து மக்ரிபுடைய நேரம் வரை உண்ணாமலும் பருகாமலும் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே நாம் உண்ணாமல் பருகாமல் இருப்பது நோன்பிலே அவசியமான ஒரு கடமையாகும். வேண்டுமென்று ஒருவர் இந்த பகல் பொழுதிலே உரிய நேரத்திலே சாப்பிட்டு அல்லது குடித்து விட்டாராக இருந்தால் அவருடைய நோன்பு முறிந்து போகும். ஆனால் மறதியாக அவர் சாப்பிட்டு குடிப்பாராக இருந்தால் அவருடைய நோன்பு முறியாது, அவருடைய நோன்பு சரியானதாக கணிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் நோன்போடு இருக்கும் நிலையில் மறந்து சாப்பிட்டானோ அல்லது குடித்தானோ அவன் நோன்பை பூரணப்படுத்தட்டும். அல்லாஹு தஆலா தான் அவனை சாப்பிட வைத்தான், அல்லாஹு தஆலா தான் அவனுக்கு நீர் புகட்டினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உணவு அது போன்று குடிபானம் இந்த தரத்தில் அமைந்த சக்தியை உடம்புக்கு வழங்கக்கூடிய செமிவாட்டு தொகுதியை சென்றடைகின்ற எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் அதை பயன்படுத்துவதனால் வாயினூடாக அல்லாமல் வேறு பகுதிகளின் ஊடாக பயன்படுத்தினாலும் கூட நோன்பு முறிந்து போகும். இரண்டாவது, நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் பகல் பொழுதிலே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது. பகல் பொழுதிலே ஒருவர் மனைவியோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவது நோன்பை முறித்துவிடக்கூடிய காரியமாக இருக்கிறது. அவ்வாறு ஒருவர் ஈடுபட்டால் நோன்பு முறிந்து போகும். அவர் அதற்காக தௌபா செய்து கொள்ள வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அந்த நாளினுடைய நோன்பை வேறு ஒரு நாளிலே அவர் நோட்க வேண்டும். அதே நேரம் இந்த குற்றத்தை செய்ததற்காக அவர் குற்றப்பரிகாரம் செலுத்த வேண்டும். என்ன குற்றப்பரிகாரம்? ஒன்று, அடிமையை அவர் உரிமையிட வேண்டும். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பிருக்க வேண்டும். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் 60 ஏழைகளுக்கு அவர் உணவளிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அழிந்து விட்டேன் என்று சொல்கிறார். நபி அவர்கள் என்ன விடயம் என்று விசாரிக்கிறார்கள். அவர் சொல்கிறார், பகல் பொழுதிலே நான் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டேன். இந்த ரமலானிலே பகல் பொழுதிலே மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டேன் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அடிமையை உரிமையிட உன்னால் முடியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் இல்லை என்கிறார். 2 மாதங்கள் தொடர்ச்சியாக உன்னால் நோன்பிருக்க முடியுமா என்று கேட்கிறார். அதற்கும் முடியாது, இல்லை என்கிறார். மூன்றாவதாக நபி அவர்கள் 60 ஏழைகளுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, அதற்கும் என்னிடம் வசதிகள் இல்லை, என்னால் முடியாது என்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று மௌனமாக இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நபி அவர்களுக்கு ஈத்தம்பழ கூடை ஒன்று நன்கொடையாக வழங்கப்படுகிறது. நபி அவர்கள் இங்கே கேள்வி கேட்டவர் எங்கே என்று அழைக்கிறார்கள். அப்போது அவர் நான் என்று முன்னே வருகிறார். நபி அவர்கள் அந்த ஈத்தம்பழங்களை கொடுத்து, இதை நீ ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பாயாக என்று சொல்கிறார். அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பகுதியில் என்னை விட ஏழைகள் யார் இருக்கிறார்? என்னை விட ஏழைகளுக்கா நான் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். நபி அவர்கள் மிக அதிகமாக சிரிக்கிறார்கள். அவருடைய கடவாய்ப்பட் தெளியும் அளவுக்கு நபி அவர்கள் சிரிக்கிறார்கள். நபி அவர்கள் பிறகு இதை கொண்டு சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு வழங்குவாயாக என்று சொல்கிறார்கள். எனவே இல்லற வாழ்க்கையில் பகல் பொழுதுகளிலே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது நோன்பை முறித்துவிடும். அதுபோலதான் ஒருவர் விரும்பி வேண்டுமென்று தன்னுடைய இந்திரியத்தை வெளியிடுவாராக இருந்தால் அதுவும் நோன்பை முறித்து விடுகிறது. பெண்களை முத்தமிடுவதனால், மனைவியை முத்தமிடுவதனால், அல்லது மனைவியை தொடுவதனால், அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் இந்திரியத்தை வெளியில் எடுப்பாராக இருந்தால் அவருடைய நோன்பு முறிந்து போகும். ஆனால் அவருக்கு குற்றப்பரிகாரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவருக்கே குற்றப்பரிகாரத்தை சொல்லி இருப்பதனால் இத்தகையவர்கள் குறித்த நாளை கணக்கிட்டு நோன்பு முடிந்ததற்கு பிறகு அதற்கு பதிலாக நோன்பை நோற்றல் வேண்டும்.
நோன்பாளி தூக்கத்தில் இருக்கிற நேரம் அவருக்கு இந்திரியம் வெளிப்படுகிறது, அல்லது அவர் எந்த ஆசையோ உணர்வோ இல்லாமல் நோயினாலோ அல்லது வேறு வழிகளினாலோ அவருக்கு இஸ்கலிதமாகிறது என்று சொன்னால் அதனால் அவருடைய நோன்பு முறியாது. அது அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விடயமாக இருக்கின்றது. நோன்பை முறித்துவிடக்கூடிய மூன்றாவது காரியம் வேண்டுமென்று ஒருவர் வாந்தி எடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு வாந்தி ஏற்பட்டதோ அவருடைய நோன்பு முறியாது. யார் வேண்டுமென்று வாந்தி எடுத்தானோ அவருடைய நோன்பு முறிந்து போகும் என்று சொன்னார்கள். நான்காவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய இரத்தம் குத்தி எடுப்பது. அதனால் நோன்பு முறிந்து போகும் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஐந்தாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் ஹைலு அல்லது நிஃபாஸ் வெளிப்படுவது. நோன்பை திறப்பதற்கு ஒரு வினாடிக்கு முன்னர் தான் ஒரு பெண்ணுக்கு இது ஏற்பட்டாலும் அவருடைய நோன்பு முறிந்து போகும். அதற்கு பதிலாக வேறு நாட்களிலே அவர்கள் அந்த நாட்களை குறித்த நாட்களை கணக்கிட்டு நோன்பை நோற்றல் வேண்டும். ஆறாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் நோன்பை முறித்து விடுவதாக ஒருவர் பகல் பொழுதிலே நோன்பு திறக்கின்ற நேரம் வருவதற்கு முன்னர் மனதிலே நியத்து வைத்துக் கொள்வது, உறுதியாக முடிவெடுத்துக் கொள்வது. இதன் மூலம் நோன்பு முறிந்து போகும். அவர் எதையும் சாப்பிடவில்லை என்றாலும் எதையும் குடிக்கவில்லை என்றாலும் அவருடைய நோன்பு முறிந்து போகும். ஏனென்றால் நியத்து என்பது, எண்ணம் என்பது நோன்பிலே மிக பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏழாவது நோன்பை முறித்துவிடக்கூடிய காரியம் அவர் மதம் மாறுவது. ஏனென்றால் நோன்பு கடமையாவதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக ஒருவர் இல்லாது போனால், நோன்போடு இருந்து ஒருவர் முஸ்லீமாக இல்லாது போனால் அவருடைய நோன்பு முறிந்து போகும். நோன்பு பற்றிய பாடத்திலே நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கின்ற தலைப்பு நோன்பிலே செய்யக்கூடிய விரும்பத்தக்க காரியங்கள் எவை என்கிற தலைப்பு. இந்த விடயங்களிலே முதலாவது சஹர் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஏனென்றால் சஹரிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் சஹர் செய்வது நோன்பிலே மிக விரும்பத்தக்க, நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது. சஹர் இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. குறித்த நேரத்தில் நாங்கள் தண்ணீரை அருந்திக் கொண்டால், ஒரு ஈத்தம்பழத்தை தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டாலும் அதுவும் சஹராக கணிக்கப்படும். இரண்டாவது நாங்கள் செய்ய வேண்டிய விரும்பத்தக்க காரியம் சஹரை நாங்கள் முடியுமான அளவு பிற்படுத்துவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரை பிற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் அவருடைய வளமையாக இருந்திருக்கிறது. சுபஹு தொழுகைக்கும் அவருடைய சஹருக்கும் இடையிலே 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்குத்தான் இடைவெளி இருந்தது என்று ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது விடயம் நோன்பு திறப்பதை நாங்கள் அவசரப்படுத்துவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் என்னுடைய சமூகம் நலவிலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதாவது நோன்பு திறப்பதற்குரிய ஆரம்ப நேரத்திலேயே நோன்பை நாங்கள் திறந்து விடுவது சிறந்ததாக இருக்கிறது. நான்காவது நோன்பை நாங்கள் திறக்கின்ற நேரம் முதலாவது உதப்பழத்திலே, ஈத்தம்பழத்திலே இருக்கக்கூடிய உதப்பழம், ருத்தப் என்று சொல்லக்கூடிய வகை சார்ந்த பழங்களை பயன்படுத்தி நோன்பை நாங்கள் திறப்பது சுன்னத்தான காரியமாக இருக்கிறது, விரும்பத்தக்க விடயமாக இருக்கின்றது. நோன்பிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஐந்தாவது விடயம் நோன்பு திறக்கின்ற நேரம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது. அதுபோன்று நாங்கள் நோன்போடு இருக்கிற நேரமும் அதிகமாக பிரார்த்தனைகளை செய்து கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 சாரார் அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அதிலே முதலாவது சாராரை சொல்லும்போது நோன்பாளி அவன் நோன்பை திறக்கின்ற வரை என்று சொன்னார்கள். அதுபோன்று நீதமான ஆட்சியாளன், அதுபோன்று அநியாயம் இழைக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது விரும்பத்தக்கதாக இருக்கிறது.
ஆறாவது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம், அதிகமாக நோன்பு காலங்களிலே நாங்கள் தர்மம் செய்வது, அதிகமாக அல் குர்ஆனை ஓதுவது, அதிகமாக நோன்பாளிகளை நோன்பு திறக்கச் செய்வது, ஏனைய நல்ல காரியங்களில் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்துவது நோன்பு காலங்களிலே விரும்பத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதுபோன்று நோன்பு காலங்களிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் இரவு வணக்கத்திலே அதிகமாக நாங்கள் ஈடுபாடு காட்டுவது. குறிப்பாக ரமலானினுடைய கடைசி பத்திலே நாங்கள் அதிகமாக முயற்சி செய்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானினுடைய கடைசி பத்து நுழைந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேட்டியை இருக்க கட்டிக்கொள்வார்கள், இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள், தன்னுடைய குடும்பத்தை வணக்கத்திற்காக எழுப்பி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு ஹதீஸிலே, யார் ரமலானிலே ஈமானோடும் கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் அதனுடைய இரா பொழுதுகளில் நின்று வணங்குகிறானோ அவனுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். நோன்பு காலங்களிலே எங்களால் உம்ரா செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் உம்ரா செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானிலே ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜுக்கு சமனானது. ரமலானிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்குரிய நன்மை கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதுபோன்று ரமலான் காலங்களிலே நாங்கள் நோன்போடு இருக்கிற நேரம் அடுத்தவர்களோடு வீண் விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது, குதர்க்கங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது, சச்சரவுகளிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகளிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பாளியோடு யாராவது சண்டையிட்டால், யாராவது ஏசினால் அவர் நான் நோன்போடு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த விடயங்களில் நாங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. நோன்பு காலங்களிலே சில விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அது வெறுக்கத்தக்க காரியங்களாக இருக்கின்றன. முதலாவது, நாங்கள் அதிகமாக வாய் கொப்பளிப்பது, அதுபோன்று அதிகமாக நாசுக்கு தண்ணீர் செலுத்துவது. நாங்கள் நாசுக்கு தண்ணீர் செலுத்துகிற நேரம் கூடுதலாக இழுப்போமாக இருந்தால் அது எங்களுடைய செமிபாட்டு தொகுதிக்கு சென்றுவிடும். அதுபோன்று நாங்கள் வாய் கொப்பளிக்கிற நேரமும் கூடுதலாக அண்ணாந்து நாங்கள் அதிகமாக அடித்தொண்டைக்கு நீர் செல்லக்கூடிய அளவுக்கு வாய் கொப்பளிப்போமாக இருந்தால் அதுவும் செமிபாட்டு தொகுதிக்கு சென்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவை இரண்டுக்கும் எங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். இரண்டாவது, நோன்பு காலங்களிலே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் எங்களுடைய மனோ இச்சை, எங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தி கொள்ள எங்களால் முடியாது போகுமாக இருந்தால் மனைவியை தொடுவதையோ முத்தமிடுவதையோ நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். யாருக்கு தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் என்ற நிலை இருக்கிறதோ அவருக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மூன்றாவது, நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒன்றுதான், நாங்கள் சளியை விழுங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சளியை விழுங்குவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நான்காவது, நாங்கள் அதிகமாக உணவினுடைய ருசி பார்ப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவசியமாக ருசி பார்க்க வேண்டி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒரு வீட்டிலே சமைக்கக்கூடிய பெண்கள், அது போன்று சமையலை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் கட்டாயம் உப்பு மற்றும் டேஸ்டை பார்க்கத்தான் வேண்டும் என்ற அடிப்படையில் இருப்பவர்கள் அதை பாதுகாப்பான அடிப்படையிலே அந்த டேஸ்டை மாத்திரம் செக் பண்ணி கொள்ள முடியும். ஆனால் தேவையில்லாத அடிப்படையிலே அதிகமாக இவ்வாறான நிர்பந்த நிலையில் இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹு தஆலா முறையான அடிப்படையிலே நோன்பை நோற்று அதற்குரிய சிறப்புகளை அடைந்து கொள்கின்ற நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.